ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, குட் மார்னிங். அன்றைக்கி காலையில் கதவை ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. எங்கேயோ புகை போட்டு விட்ருக்குறாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வெளியில் வந்து ஃபுல்லாக சுற்றி முற்றியும் பார்த்தா பனி பெஞ்சிட்ருக்குது. அப்படி ஒரு பனி. டைம் 6:45 ஆயிடுச்சு. சூரியனும் வந்துருச்சு. ஆனால் பனி மட்டும் குறையவே இல்லை. ஒரு சின்ன வேலையை வெளியில் போயிருந்தா பயங்கரமான வெயிலில் மாட்டி ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து விட்டது தான் பேர் படுத்தது. காலையில் தான் எழுந்திரிச்சேன். அதனால் கழுவுறது பெண்டிங் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு தான் கழுவிட்டு இருந்தேன். பன்னீரே கிடையாது. நீங்கள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அப்பாவும் நானும் சில்லி போட்டு சாப்பிட்டுட்டோம். பவக்காய் குழம்பு, சப்பாத்தி, சூப்பர் காம்பினேஷன், அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி போகிற ஒரு டைம், ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்த்தேன். 2-3 நாளாகவே சொல்லிகிட்ருக்குறாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்யுங்கன்னு. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ தம்பியை பார்த்து பாப்பாவுமே பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கடையில் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இப்போல்லாம் பிளாஸ்டிக் பன்னீர் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் பன்னீர் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடமிளகாயுமே சேர்த்திருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா கூட குடமிளகா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எப்பவும் செய்கிற மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். கீழே வந்து பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி வீடியோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஃபனுக்கு எப்போல்லாம் சப்பாத்தி செய்கிறனோ அப்புறம் 2 நேரத்துக்குமே சேர்த்து செஞ்சுருவேன். மத்தியானம் லஞ்செல்லாம் இல்லை, காலையிலும் சப்பாத்தி தான், மத்தியானமும் சப்பாத்தி தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்கிறனால அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. குட்டீஸோட லஞ்ச் டப்பா பேக் பண்ணியாச்சு. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, ரெகுலராக எப்போ வைக்கிற மாதிரி கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் முறுக்கு வச்சுருக்கேன். கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாதனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு. பன்னீர் குழம்பையும் சப்பாத்தியும் பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மாறி மாறி அன்பை பொழிஞ்சிட்டு இருந்தாங்க என் மேலே. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு 2 சப்பாத்தி ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டாங்க. மத்தியானமும் எல்லாமே காலி பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. முன்னத்த நாள் பார்த்திங்கன்னா டிமார்ட் வரைக்கும் போயிருந்தேன். செப்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் காலில் ஒரு தடவை போட்டு போட்டு கழட்டிடணும். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவான ப்ரைஸ் தான். 120, 170 அந்த ரேஞ்சு தான். செப்பலெல்லாம் எதுவும் வாங்கலை. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கினோம். இந்த கிளாஸ் பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் 19 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 10 பாட்டில் நானும் ஃப்ரெண்டும் வாங்கியிருந்தோம். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டோம். நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். அதனால் கொஞ்சம் மினி மீல்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் என்னென்ன வந்துருந்துச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் குருமா, கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீட்ரூட் பொரியல், ஊறுகாய், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சாம்பார் சாதம், கொஞ்சம் தக்காளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம், ஒரு பருப்பு பாயாசம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஆளுக்கு ஒரு பப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கிலே அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு.